ஜனநாயகன் வந்து தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணக்கூடாது தான் இவ்வளோ ஒரு பிரச்சனை வந்து பண்ணாங்க. ஸோ நாளைக்கு விடிஞ்சா வந்து ரிசல்ட் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம்னாவது ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுமா, அதுக்கு ஒரு வெளிச்சம் பிறக்குமா? நிச்சயமாக, ஏன்னா எல்லாருடைய எதிர்பார்ப்புமாகவும் இருக்குது ஜனநாயகன் திரைப்படம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இப்போ சொல்லியிருக்காருல ரவி, அந்த மாதிரி முடிவுகள் அமைந்து அதுக்கப்புறம் ஜனநாயகன் வெளியானால் எப்படிப்பட்ட கொண்டாட்டத்தில் அந்த படம் இருக்கும் அப்படின்றத நம்மளால் இப்போவே இமேஜின் பண்ணி பார்க்க முடியுது. 2 வெற்றியமாக சேர்ந்து அந்த படத்துக்கு கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நாளை காலையில் தான் தெரிய வரும். ஆனால் இந்த படம் வெளியாகாத பற்றி நான் சமீபத்தில் பல பேர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். இப்போ நம்முடைய நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய பொருளாளராக இருக்கிற தனஞ்சயன் கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்களே கூட பல மெயில் அனுப்பிச்சோம் தணிக்கை அதிகாரிகளுக்கு, ஆனால் அங்கேருந்து வந்து முறையான பதில் இல்லைன்ட்டு. இதை பற்றி நான் விசாரித்தேன் தணிக்கை குழுவில் சில பேர்கிட்ட. ஏன்னா ஒரு சங்கத்திலேருந்து பதில் அனுப்பிச்சா கூட அனுப்பலை என்ன அப்படின்னு. சார், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சென்சாருக்கு அப்ளை பண்ணது அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். தணிக்கை அதிகார வாரியத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கு அவங்க பதில் சொல்லணும்னா அந்த தயாரிப்பாளருக்கு பதில் சொல்லணும். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேங்களுங்க, அந்த தயாரிப்பாளருக்கு சரியாக பதில் சொல்லப்பட்டு விட்டது. ஓகே, அவர் சொல்லலை வெளியில். அதுக்கு நீங்கள் அவரை தான் கேட்கணுமே தவிர தணிக்கை வாரியத்தை கேட்டு புரியாது இல்லை அப்படின்னாரு. அது கொஞ்சம் ஒரு சென்சிபிள் ஆன்சராக எனக்கு பட்டுச்சு. இப்போ விஜய் தான் வந்து பெரும்பாலும் அதிகமாக பேச மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே நம்ம பேட்டிகளில் கூட பல பேர் சொல்லியிருக்காங்க, விஜய் வச்சு படம் எடுக்கிறவங்களும் அதிகமாக பேச மாட்டாங்க போல் தெரியுது. அதுதான் இப்படி தெரியுது. ஏன்னா இவ்வளோ பேர் குமுறிக்கிட்டு இருக்காங்கல்ல, ஏன் இது வரமாட்டேங்குது, எது மாட்டேனாங்க, சங்கத்தில் மெயில் கொடுத்தோம் வரல, இவ்வளோ பேர் சொல்லும்போது அந்த தயாரிப்பாளர் வந்து சார் என்கிட்ட சொல்லிட்டாங்க, படம் இத்தனாம் தேதி பார்க்குறேன்னுக்காங்க, இத்தனாம் தேதி சர்டிஃபிகேட் வரும்னு வார்த்தை சொல்லியிருக்கலாம். அவங்க ஏன் இதை சொல்ல மாட்டேன்றாங்கன்றது நமக்கு தெரியல. அதுதான் உண்மை.